கட்டவிழ்த்தல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டப்பட்டு இருக்கிற நபர்களுக்கு அந்த இடத்திற்கு கட்டாயம் போகத்தான் வேண்டும். விடுதலை இங்கிருந்து நடந்துரும், கட்டவிழ்த்தல் இங்கிருந்து அங்க நடக்கவே நடக்காது. அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னு கேட்டா இங்க இருக்கிற கர்த்தரால அங்க இருக்கிற லாசரு உயிரோடு எழுப்ப முடியும். உயிரோடு எழுப்பியிருக்கலாமே, என்ன தெரியா, அவனுக்கு விடுதலை தேவையில்ல, அவனுடைய கட்டுக்கள் அவிழ்க்கதை கூறணும். அப்பனா அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும். அப்படி என்று கேட்டால் சுவிசேஷ ஊழியம் என்பது நான் 4 சுவத்துக்குள்ளேயே நடக்க வேண்டிய காரியம். சுவிசேஷ ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நானும் ஒரு சுவிசேஷகன் தான், நான் 4 சுவத்துக்குள்ளேயே இருக்கிறேன், நானும் சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் அது நடக்காத காரியம், அது உண்மை இல்லாத காரியம். ஒரு சுவிசேஷகன் கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில போக வேண்டும். எந்த ஜனங்கள் எந்த பகுதியில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்ற காரியத்தை கண்ணால பார்க்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லணும். அதுதான் முழுமையான சுவிசேஷகனுடைய முழுமையான வேலை.